இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து தென்னை மரத்தோட குருத்துங்க. தென்னை மரம் வெட்டும்போது அந்த மரத்து நுனியில் இந்த மாதிரி இருக்கும் அந்த குருத்து. இது தென்னை சோறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சியை கூட்டக்கூடியது. பெண்களுக்கு, கர்ப்பப்பைக்கு, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. இது எப்பயாவது ஒரு இடம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. எங்கேயாவது தென்னை மரம் வெட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லி வச்சோம்னா கொஞ்சம் கொடுப்பாங்க. இது அதுமாரி தான் நாங்களும் கேட்டு வாங்கினோம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் இது விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். நம்ம இப்போ அந்த தென்னங்குருத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா கடுகுலாம் பொரிஞ்சோடனே இது எப்படின்னா நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான். காரத்துக்கு மிளகாய், 2 வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இதே மாதிரியே தென்னை மரத்தில் கிடைக்கிற மாதிரியே பனை மரத்துலேயும் குருத்து இருக்குங்க. அதுவும் சாப்பிடவும் இதே டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் என்னென்னா, இந்த தென்னை குருத்து மரத்தை வெட்ட உடனே எடுத்து கொடுப்பாங்க. அது உடனே சாப்பிட்டா கொஞ்சம் கரகரப்பு இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. லேட்டாக சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணுறது கொஞ்சம் கலர் மாறிடுது பாருங்கள். நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இது அப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணிட்டுருக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச தென்னங்குருத்தை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடணுங்க, ஏன்னா அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த குருத்து. இதில் துவர்ப்பு தான் கொஞ்சம் கூட தெரியும். அந்த துவர்ப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்ப ரொம்ப குளுமையாக வச்சுருக்குங்க. வெய்ய நாளையில் இதுமாரிலாம் கிடச்சிதுன்னா நம்ம விடவே வேணாங்க. கண்டிப்பாக விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி நம்ம சாப்பிட்லாங்க. இந்த தென்னங்குருத்தை வந்து பச்சையாகவே கடித்து சாப்பிட்லாம். அதுதான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கும் பொரியலுங்கிறதுக்காக செஞ்சு பார்த்தேன். இப்போ இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை போட்டு செஞ்சும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப கூடி இருக்குங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. போட்டு பெரட்டி விட்டு இதில் தண்ணி ஊற்றியோ எதையுமே ஊற்ற வேணாங்க. முன்னாடியே கிளறி மூடி வச்சு சிம்மில் வச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா அழகாக வெந்துருங்க. அது பச்சையாக சாப்பிடக்கூடியதான் அந்த தென்னங்குருத்து, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ தேங்காயும் போட்டு திருவி கிளறி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தென்னங்குருத்து கிடைச்சா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், வெறும் வாயிலே அள்ளி ஸ்பூன் போட்டு வெறும் வாயாலே அள்ளி இதை சாப்பிட்லாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது. இப்போ நமக்குங்க தென்னங்குருத்து பொரியல்